இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பீச் பழம் வந்து 3Dயாக நம்ம எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம லைட்டாக பென்சிலை வந்து அவுட்லைன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். இப்போது பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்காக லைட்டாக வாட்டர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, அதில் வந்து எல்லோ கலர் கொடுத்து நம்ம வந்து பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஆஃப் பீச் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். அதுக்காக சென்டரில் வந்து விதை இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு மட்டும் கலர் பண்ணாமல் சுற்றியும் நம்ம அதோட சதைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் யூஸ் பண்ணி அதோட சதைப்பகுதி வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். எல்லோ கலர் வந்து கொடுத்து முடிச்சுட்டு ரெட் கலரில் அந்த அவுட்லைன்ஸ் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது எல்லோ கலரை கொடுத்து நல்லா மெர்ச் வந்து பண்ணி விட்டுக்கலாம். கேப் இல்லாத மாதிரி மெர்ச் பண்ணிக்கலாம். இப்போது ரெட் கலரை வச்சு லைட்டாக லைன்ஸ் மாதிரி போட்டு நம்ம வந்து மெர்ச் வந்து பண்ணிக்கலாம். அதோட தோல் பகுதி வந்து ரெட் கலரில் இருக்கும். அதனால அதோட அவுட்லைன்ஸ் வந்து ரெட் கலர் வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபுல் டார்க் ரெட்டாக வராமல் லைட்டாக ரெட் லைன்ஸ் வந்து அதை வந்து மெர்ச் பண்ணி விடும்போது அது லைட்டான லைன்ஸாக நம்மளுக்கு தெரியும். சென்டரில் வந்து அதோட சதைப்பகுதி வந்து லைட் எல்லோவாக இருக்கும். அதுக்காக லைட்டாக நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணி மெர்ச் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அந்த விதைக்கு கீழே லைட்டான அந்த ரெட் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. என்னோடய ரெஃபரன்ஸ் இமேஜில் அந்த மாதிரி இருக்கிறனாட்டிக்கு நான் வந்து லைட்டாக அந்த ரெட் கலர் லைன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போது விதைக்கு வந்து கலரிங் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்காக பேஸ்க்காக வாட்டர் அப்ளை பண்ணி லைட்டாக நம்ம எல்லோ கலர் வந்து கொடுத்து முடிச்சுட்டு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி நம்ம லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். அதோட விதைகள் வந்து கொஞ்சம் மேடுகள் குழிகளும் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக லைட்டாக டார்க் கலர் யூஸ் பண்ணி, டார்க் கலர்னால் ஃபுல் ரெட்டாக இல்லாமல் எல்லோ கலர் கூட ரெட் கலர் மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஆரஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைன்ஸ் யூஸ் பண்ணி டாட்ஸும் லைன்ஸ் வர மாதிரி இழுத்துக்கிறோம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்க்காக நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். டீட்டெயில்ஸ் வந்து பியூர் ஒயிட்டாக இல்லாமல் லைட்டாக நம்ம மெர்ச்சான மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட் லேயராக டார்க் ரெட்டை கொடுத்து அந்த லைன்ஸ் மாதிரி நம்ம இழுத்து விட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது அந்த விதைகள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரியாலிஸ்டிக்காக நம்மளுக்கு தெரியும். இப்போது ஒயிட் கலர் யூஸ் பண்ணி ஹைலைட்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஹைலைட் வந்து ரொம்ப டார்க்காக திக்னஸாக இல்லாமல் லைட்டான லைன்ஸ் வர மாதிரி நம்ம வந்து ஹைலைட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். லைட்டாக டாட்ஸ் வர மாதிரியும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணும்போது நம்ம ஓரளவுக்கு அந்த ஆஃப் பீச் வந்து முடிச்சிருக்கோம். இப்போ அதோட பேக்ரவுண்டில் வந்து ரெட் கலரும் ஆரஞ்சு கலரும் வர மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது ஏன்னா நம்ம ஆஃப் பீச்சில் இருக்கும்போது பின்னாடி அதோட தோல் பகுதி வந்து லைட்டாக தெரியும். அதுக்காக நம்ம ரெட் கலரும் ஆரஞ்சு கலரும் வர மாதிரி நம்ம பெயிண்ட் வந்து பண்ணியிருக்கோம். அதுலேயும் லைட்டாக ஒயிட் யூஸ் பண்ணி ஹைலைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போது பின்னாடி வந்து ஃபுல் பீச் பழம் இருக்க மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னையும் வாட்டர் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ அதோட அவுட்லைன்ஸ் வந்து லைட்டாக ரெட் கலர் வர மாதிரியும் எல்லோ கலர் வர இடத்துக்கு மட்டும் நம்ம கேப் விட்டுட்டு இப்போ அந்த கேப்லையெல்லாம் நம்ம எல்லோ கலர் கொடுத்து மெர்ச் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். பீச் பழம் வந்து ரெட்டையும் எல்லோவும் இருக்க மாதிரி தான் அதிகமாக இருக்கும். அதுக்காக நம்ம ரெட் அண்ட் எல்லோ மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் எடுத்த ரெஃபரன்ஸ் இமேஜில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது இது இன்னுமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ கீழே இன்னொரு ஃபுல் பீச் பழம் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுலேயும் சேம் அதே ப்ராசஸில் நம்ம ரெட் கலரை யூஸ் பண்ணி அதோட அவுட்லைன்ஸாக நம்ம கலர் பண்ணி முடிச்சுட்டு சென்டரில் பியூர் எல்லோ கலர் வர மாதிரியும் பெயிண்ட் கொடுத்துட்டு லைட்டாக ரெட் அண்ட் எல்லோவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஆரஞ்சு கலர் வரும் பார்த்தீங்களா, அதை வச்சும் நம்ம பெயிண்டிங் வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஒரே லேயராக கலரிங் வந்து கொடுத்து முடிக்காமல் லேயர் பை லேயராக நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது அது நல்லா ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்டில் வந்து கிடைக்கும். இப்போ பீச் ஃப்ரூட்டோட இலை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்காக லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு க்ரீன் கலரை யூஸ் பண்ணி நம்ம இலைகள் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். லைட்டாக எல்லோ கலர் கொடுக்கும்போது அந்த இலைகளோட லைன்ஸ் வந்து லைட் க்ரீனில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது கீழே வந்து ஷேடோ கொடுத்து இந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்காக பிளாக் கலரை யூஸ் பண்ணி நம்ம ஷேடோ கொடுத்துருக்கோம். பியூர் பிளாக்காக கொடுக்காம லைட்டாக பிளாக் கலர் கொடுத்து அதை வந்து வாட்டர் அப்ளை பண்ணி மெர்ச் வந்து பண்ணி விட்டுக்கலாம். இதோட நம்ம பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். Thank you for watching.